குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல சந்தோஷம். ஸோ இந்த வீடியோவில் நான் என்னுடைய ஒரு கத்தோலிக்க நண்பர் உடைய கேள்விகளுக்கு உள்ள பதில்கள் மல்டிபிள் பார்ட் நான் போடலான்னு இருக்கேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து அவருடைய சிலை வழிபாடு குறித்த அவருடைய நம்பிக்கையும் அவருடைய புரிதலும் அவர் சென்ட் பண்ணியிருந்தார். ஸோ அந்த புரிதலை நான் ஐ ஸ்பெண்ட் டைம் நான் அவருடைய புரிதலை உள்வாங்கி அதில் என்னென்ன விஷயங்கள் ராங்காக இருக்குது அதை எப்படி கரெக்ட் பண்ணணும். ஸோ இது வந்து வித் ஹம்பிளாக நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். ஏன்னா பால் சொல்லியிருக்கிறாரு, சம்ஒன் அவங்க வந்து உண்மையிலேயே கடவுளை அறியறதுக்கு கரெக்டான பாத்தில் ரீசனிங் பண்ணிக்கிட்டே இருந்து சில விஷயங்கள்ல அவங்களுக்கு கரெக்டான விடை கிடைக்காம ஸ்டக் ஆகிருக்கலாம். அவங்க கூட நம்ம என்டியோர் பண்ணி அவங்களுடைய அந்த டவுட்ஸை கரெக்டாக கிளியர் பண்ணும்போது அவங்க ரட்சிப்புக்கு வர எதுவாக இருக்கும் அது. ஸோ அந்த மாதிரி தான் நான் இதை பார்க்குறேன். அதை வந்து நான் கண்டிப்பாக இந்த வீடியோவை கேட்டு அவங்களுடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் கரெக்ஷன் வரும்போது அது மூலமா கடவுள்கிட்ட இன்னும் கடவுளுடைய ரட்சிப்பை அவங்க பெறுவதற்கு இது ஏதுவாக இருக்கும். அதான் நான் பார்க்க போறேன். ஸோ வி கேன் ஸ்டார்ட். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதில் சிலை வழிபாடு, அவருடைய கொஸ்டின்ஸ் அபவுட் சிலை வழிபாடு, அதுக்கப்புறம் யூக்கரிஸ்ட் நற்கருணை, ரட்சிப்பு சால்வேஷன், அதுக்கப்புறம் பாவ மன்னிப்பு, இதை குறித்து அவருடைய நம்பிக்கை, அவருடைய புரிதல் அனுப்பினாரு. ஸோ நான் அதில் வசனத்திலிருந்து போட்டதுனால விச் இஸ் குட். சில நேரம் கேத்தலிக்ஸ் அவங்க வசனத்தையே எடுக்க மாட்டாங்க, அவங்க வசனத்தை பேசவே மாட்டாங்க. இவர் வசனத்தை கோடிட்டு காட்டி பேசினாரு. ஸோ பிகாஸ் ஒரு வசனத்தை யூஸ் பண்ணதுனால இது நம்மளுடைய கடமை அந்த வசனத்துடைய கரெக்டான மீனிங்கையும் சொல்லணும். அந்த வசனம் எதற்காக கொடுக்கப்பட்டது, அது உண்மையிலே இவர் சொல்ற இந்த பாயிண்டை ப்ரூஃப் பண்றதுக்கு வருதா அப்படிங்கிறது நம்ம கரெக்டாக ரீசனிங் பண்ணணும். அதுக்காக தான் நான் இந்த பேப்பரை கொடுத்துருக்கேன். இது வேற எந்த ரீசனுக்காகவும் கொடுக்கல. இது நானும் ஏதோ திருச்சி அவர் சொன்னது திருச்சி சொல்றேனா அப்படிங்கிற விஷயம் நமக்குள்ள வரக்கூடாது. இன்னொன்று இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு வேற எந்த கத்தோலிக்க நண்பர்கள் கூட கூட அவங்களுக்கு இதே கொஸ்டின்ஸ் இருக்கலாம். அதனையும் கரெக்ட் பண்ணுவதற்கு இது யூஸாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த கொஷினில் அவர் எழுதியிருக்கிறதையும் அதே பாயிண்டை தான் நான் ஒவ்வொன்றா எடுத்து நான் வந்து இங்கே அதில் கோடிட்ட வசனத்தை எடுத்து அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். வில் டிஸ்கஸ். நம்ம காட் வந்து இந்த டைமை அற்புதமாக நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுத்தரணும்னு நான் ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஸோ வில் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் புரிதல் வந்து இதில் கொடுத்தது வந்து, ஓகே, கடவுளுக்கு உருவம் இல்லை, ஆனால் அவர் மனிதனை தம் சாயலில் படைத்தார் அப்படிங்கிற புரிதல் அவர் கொடுத்துருக்கிறார். ஆனால் இன்னொன்று ஒரு விஷயம் நான் கிளீனாக நோட் பண்ணது த்ரூ அவுட் படித்தது வந்து என்னென்னா, இங்கிலீஷில் சாயல்ங்கிறது இங்கிலீஷில் இமேஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து சிலை வழிபாடு அப்படிங்கிறது இப்போ அவங்களுடைய ப்ராக்டிஸ் என்னென்னா, அவங்க ஒரு இமேஜ் இல்லை ஒரு ஸ்டாச்சு, அதை அவங்க சுரூபம்னு சொல்லுவாங்க, அதை பார்த்து அவங்க வர்ஷிப் பண்ணுவாங்க. அதை பார்த்து தான் அவங்க வந்து ப்ரேயர் சொல்லுவாங்க எல்லாம். அப்போ இவங்க அதை ப்ரூஃப் பண்ணணும். அதற்காக அவர் எடுக்கிற வசனங்கள் நிறைய இதில் எங்கெங்கெல்லாம் பைபிளில் இமேஜ் அந்த சாயல்னு வருதோ அதை எல்லாத்தையுமே என்ன கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறத சரியாக சொல்லாமல் அவர் வந்து அந்த இமேஜுங்கிற வார்த்தையை எடுத்து இங்கே இப்படி இருக்குது, இங்கே இப்படி இருக்குது, ஸோ அதனால தான் நாங்கள் இப்படி செய்கிறோம் அப்படிங்கிறது சொல்ல ட்ரை பண்ணியிருக்கிறார். ஸோ நம்ம டீட்டெயிலாகவே அதை பார்ப்போம். ஏன்னா வசனத்துடைய உண்மையான ஆழத்தை புரியும் போது அதனுடைய பியூட்டி, அதனுடைய மகத்துவம் உங்களுக்கு தெரியும் போது நீங்கள் நம்ம ஓகே இதுதான் ட்ரூத், நம்ம என்னதை நம்ம ராங்காக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு உங்களை கர்த்தர் மாற்றுவார். ஸோ அதுதான் என்னுடைய எய்ம் இது மூலமாக. ஓகே, கடவுளுக்கு உருவம் இல்லை. எஸ், காட் இஸ் இன் ஸ்பிரிட். உருவம் அப்படின்னு ஒரு அவர் வந்து நீங்கள் ரெக்டாங்கிளாகவோ சதுரமாகவோ இல்லை வேற எந்த மனுஷ உருவமாகவோலாம் வரைய முடியாது. ஏன்னா காட் இஸ் இன் ஸ்பிரிட். ஆனால் அவர் மனுஷனை தன் சாயலில் படைத்தார். ஸோ இங்க சாயல், மனுஷனை தன் சாயலில் படைத்தார் அப்படின்னா நீங்க நினைக்க கூடாது மனுஷனை கடவுள் வந்து ஒரு மேன்,
ஆர் கடவுள் வந்து ஒரு மனுஷன். அவருடைய பிசிக்கல் அப்பியரன்ஸ் மனுஷன் மாரியே அவருக்கு இருக்கு. அதனால அவர் அவருடைய சாயல்ல படைச்சாரு. அவருக்கு கண்ணு, காது, மூக்கு, காலு இப்படிலாம் இருக்கு அப்படின்னு. அப்படி கிடையாது. கடவுள் ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை. அவர வந்து மனுஷன் இந்த மாரி கேட்டகரில கொண்டே வர முடியாது. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்ப இங்க சாயல்ன்னு என்ன? என்ன என்ன? சாயல் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ ஒரு ஒரு பையன் வந்து சில சமயம் அப்பா உடைய ஒரு அவருடைய கேரக்டர், அவருடைய நேச்சர ஒரு அவருக்கு பிறந்த குழந்தை அப்படியே வளரும்போது இன்ஹெரிட் பண்ணியிருக்கும். அப்படின்னா எப்படின்னா, ஒரு ஒரு அமைதியா இருக்கிறதா இருக்கலாம். ஒரு சாந்தமா, அமைதியா பேசுற பிஹேவியரா இருக்கலாம். இல்ல இல்ல சில பேரு படபடன்னு பேசுற நேச்சரா இருக்கலாம். அப்போ சில பேர் பார்த்து சொல்லுவாங்க, "இவர் அப்படியே அவன் அப்பா மாரியே குணம், குணம், ஆட்ரிபியூட்ஸ், நேச்சர் இதுதான் சாயல்." இங்க வசனம் மென்ஷன் பண்றது. ஏன்னா, நீங்க இத வந்து அ பிசிக்கலான அப்பியரன்ஸ் அதாவது அவருடைய பாடி ஸ்ட்ரக்சர் அப்படியே கடவுள் மனுஷன படைச்சாரு. அப்படி நீங்க எடுக்கக்கூடாது. எடுக்க முடியாது. ஏன்னா, அதுக்கு நீங்க அப்படி நீங்க எடுத்தீங்கன்னா, அதுக்கு கான்ட்ரடிக்ட்டா பைபிள்ல எல்லா வசனமும் இருக்கு. ஸோ, இங்க சாயல் அப்படிங்கிறது என்னன்னா, மனுஷன் படைக்கப்படும்போது கடவுளுடைய ஹோலினஸ், ரைச்சியஸ்னஸ் இந்த 2ம் புனிதம், அ நீதி. அந்த 2 விஷயங்களையும் பெர்ஃபெக்ட்டா மனுஷன் வச்சிருந்தான். ஏன்னா, கடவுள் அப்படி அந்த அவருடைய சாயல்ல மனுஷன படைச்சாரு. எப்படி தேவ நீதியிலயும் அந்த புனிதத்திலேயும் தான் மனுஷன் இருந்தான். ஆதாம் அங்க இருக்கும்போது பாவம் செய்றதுக்கு முன்னால நன்மை தீமையே அறியாது அவனுக்கு. அவன் கடவுளுடைய பிரசன்ஸ்ல அப்படியே பரிசுத்தமா இருந்தான். அதுதான் இங்க மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ, அத நான் கரெக்ட் பண்ண விரும்புறேன். தேவனுடைய சாயல் அப்படிங்கிறது இங்க வந்து பிசிக்கல் உடம்பு, கண்ணு, காது அப்படி அந்த மாரி கிடையாது. ஆட்ரிபியூட்ஸ் குணம், குணம் அப்புறம் அவங்க பொசஸ் பண்ணியிருக்கிற அவங்களுடைய நேச்சர். ஓகேவா? அடுத்து இங்கே அது நான் கடவுள் வந்து ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லைங்கிறத நான் சொன்னேன். அதற்காக சில வெர்சஸ் என்னாகமம் 23:19 பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. இந்த சம்பவம் நமக்கு பாலாம், பாலாக்குடைய சம்பவம். பாலாம் ஒரு ப்ராஃபட் கடவுள் முன்னால. அவ பாலாக் வந்து மோவாப் கிங். அவன் வந்து இஸ்ரேலைட்ஸ சபிக்க சொல்றான், பாலாம் பார்த்து. பாலாம் ஒவ்வொரு டைமும் கடவுள்ட்ட முக்கடுக்கும்போது கடவுள்ட்ட இருந்து வேர்ட் வருது. இல்ல அவர் கடவுள்ட்ட இருந்து வேர்ட் வருது. இஸ்ரேல்ஸ பிளெஸ் பண்றாரு. அப்ப திருப்பி திருப்பி பாலாக் கேட்கிறான், "நான் உன்ன சபிக்க சொல்றேன், நீ பிளெஸ் பண்ற. அவங்க இங்க உள்ள வந்தாங்கன்னா, நான் எங்கள அவங்க வந்து வெளிய துரத்திருவாங்க இந்த நாட்டுல இருந்து. அவங்கள சபி" அப்படின்னு இவன் சொல்றான். அவன் பாலாக் சொல்றான், "கடவுள் ஒரு தடவ சொல்லிட்டாருன்னு செய்யாம இருப்பாரா? அவர் என்ன மனம் மாறி இந்த மாரி மாத்துறதுக்கு அவர் மனுஷனா? இல்ல சன் ஆஃப் மேனா? மனுஷனுடைய புத்திரனா?" அப்படிங்கிறத கேட்கான். அந்த ப்ராஃபட்டுடைய அண்டர்ஸ்டாண்டிங். அதுதான் இதுல என்ன கீ அப்டின்னா, கடவுள் வந்து மனுஷ கேட்டகரியே நீங்க சொல்ல முடியாது. அவரு ஹி இஸ் ஹோலி, ரைச்சியஸ் அவரு செப்பரேட் பீயிங். அவரு ஹெவன்லயே அவர் வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு தனி படைப்பு. அவர் ஒரு தனி ரகம். அத நீங்க எது கூடயும் சேர்க்க முடியாது அவர. ஸோ அததான் இந்த வசனத்துல நான் கோடிட்டு காட்டுறேன். அடுத்து இங்க அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரா? அது பாலாம், பாலாக்குடைய சம்பவம். அடுத்து எபேசியர் 4:24 எபேசியன்ஸ். இதுல பாருங்க, இதுல வசனம் சொல்லுது, "உண்மையான நீதியிலும், பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்ட புதிய மனிதனை அணிந்து கொள்ளுங்கள்." இந்த வசனம் என்ன கான்டெக்ஸ்ட்லன்னா, நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு பவுல் சொல்றாரு, ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்களுடைய சாயல் வந்து தேவனுடைய புதிய சாயலாக நீங்க அணிந்து கொள்றீங்க. அந்த சாயல் என்னன்னா, உண்மையான நீதி, ரைச்சியஸ்னஸ், அ அதுக்கப்புறம் பரிசுத்தம், ஹோலினஸ். அப்ப இதத்தான் நான் சொல்ல வந்தேன். சாயல் அப்படிங்கிறது ஆதாம் படைக்கப்படும்போது இந்த சாயல்ல தான் இருந்தான். ரைச்சியஸ்னஸ், தேவனுடைய ரைச்சியஸ்னஸ். தேவன் என்ன எப்படி ரைச்சியஸ்னஸ்ன்னு ஒருத்தன கருதுறாரோ, அந்த பாயிண்ட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். அதுக்கப்புறம் ஹோலினஸ், பரிசுத்தம். இந்த 2ம் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கிறிஸ்ட் மூலமா
உங்களுக்கு இந்த சாயல் கிடைக்கும். பிதா அப்பதான் ஃபாதர் வந்து உங்கள கிறிஸ்து மூலமா பாவத்தை மன்னித்து, இந்த சாயல் உங்ககிட்ட இம்ப்யூட் பண்ணப்படும். ரட்சிக்கப்பட்ட பிறகு. அப்ப இததான் இந்த வசனம் சொல்லுது. நான் இத எதுக்காக இங்க கோடிடுறேன் அப்டின்னா, சாயல்ங்கிற அந்த வேர்ட் வந்துருச்சு. இமேஜ் கடவுளுடைய இமேஜ் அப்டின்னா என்னன்னா, நீங்க வந்து ரைச்சியஸ் அண்ட் ஹோலினஸ் உங்கட்ட இருக்கா? அது வந்து யாருனால? ம் கிறிஸ்துனால உங்களுக்கு இந்த சாயல் திரும்ப வருது. மனுஷன் படைக்கப்படும்போது இந்த சாயல் இருந்தது ஆதாமுக்கு. பாவம் செஞ்சதுக்கப்புறம் அந்த சாயல் போயிடுச்சு. ஏன்னா, நீ ரைச்சியஸ்னஸோ, ஹோலினஸ் 2மே போயிடுச்சு. பாவம் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் யாருமே கடவுளுடைய ஸ்டாண்டர்ட மீட் பண்ணல. இந்த சாயல் இங்க தான் வந்தது. இதற்காக தான் இந்த வெர்சஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டதே தவிர, இந்த வசனத்த எடுத்துட்டு நீங்க பார்க்குற அந்த இமேஜையும் அ இமேஜ் ஒரு ஃபோட்டோல பார்க்குற சிலை வழிபாடுக்கோ, இமேஜுக்கோ இந்த வசனத்த யூஸ் பண்ண முடியாது. ஸோ, அதனால தான் நான் இந்த வசனத்த எக்ஸ்ப்ளைன் பண்றேன். நீங்க சாயல், இமேஜ்ன்னு சொன்ன உடனே அதிலிருந்து வேற ஏதாவது பாயிண்ட்ட டிரைவ் பண்ண ட்ரை பண்றீங்க. அது வராது. ஏன்னா, அதனால தான் நான் இவ்வளவு நேரம் எக்ஸ்ப்ளைன் பண்ணேன். ஸோ, அடுத்து 2வது புரிதல். அடுத்து அவர் சொல்லியிருக்கிறாரு, மோசேயும் இஸ்ரவேலின் மூப்பர்களும் தேவனைக் கண்டு அவருடன் உண்டு குடித்தார்கள். இதுல என்ன சொல்றாருன்னா, அவங்க வந்து அவங்க வந்து கடவுள அவங்க பார்த்தாங்க. அவரு கூட உண்டு குடித்தார்கள் அப்படின்னு. எஸ் வசனம் அங்க அப்படி இருக்கு. அத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த வசனத்த பார்க்கலாம். பின்பு மோசேயும், ஆரோனும், நாதாபும், அபியூவும் இஸ்ரவேலருடைய மூப்பரில் 70 பேரும் ஏறிப்போய் இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். அவருடைய பாதத்தின் கீழே நீலக்கல்லிலைத்த வேலைக்கு ஒப்பாகவும், தெளிந்த வானத்தின் பிரபைக்கு ஒப்பாகவும் இருந்தது. அவர் இஸ்ரவேல் புத்திரருடைய அதிபதிகள் மேல் தம்முடைய கையை நீட்டவில்லை. அவர்கள் தேவனை தரிசித்து பின்பு புசித்து குடித்தார்கள். ஸோ ஒரு விஷயம் நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். பைபிள்ல கர்த்தர ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. ஸோ இதையும் நம்ம பார்த்துருவோம் இந்த வசனத்தையும். அதுக்கப்புறம் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இதே யாத்திராகமம் 33:20 தான் மோசே வந்து உங்க குளோரியை எனக்கு காமிங்க அப்படின்னா, நான் உங்களை ஃபுல்லா தரிசிக்கணும் உங்களை அப்படின்னு கேட்கும்போது, கர்த்தர் சொல்றாரு, நீ என் முகத்தை காண மாட்டாய். ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். இத ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லியிருப்பாரு. தந்தைட்ட இருந்து வந்த ஒருத்தரை தவிர, என்ன தவிர வேற யாருமே இதுவரை தந்தையை பார்த்ததும் இல்லை. தந்தைய பத்தி தெரியவே தெரியாது. நான் வெளிப்படுத்தினா மட்டும் தான் உங்களுக்கு தந்தையே தெரியும் அப்படின்னு ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லியிருப்பாரு. யோவான்ல. ஸோ இதுலருந்து என்ன கிளீனா தெரியுது அப்படின்னா, பைபிள்ல கடவுள் 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 வந்து கடவுள யாருமே அவருடைய ஃபுல் எசன்ஸோட, ஃபுல் மகிமையோட யாராலயும் பார்க்க முடியாது. அவரு பக்கம் நிற்க முடியாது. அவரு ஃபயர், அக்கினி, ஜுவாலை மாதிரி அவர்கிட்ட நிற்க முடியாது, பார்க்க முடியாது. ஆனா, இந்த கடவுள் வந்து அவர வெளிப்படுத்தணும்னா, மனுஷனுக்கு புரியிற மாரி, மனுஷன் தாங்கக்கூடிய அளவுக்கு வெளிப்படுத்துறதுக்கு நெறைய மீடியம் யூஸ் பண்ணியிருப்பாரு அங்கங்க. அப்படி ஒரு மீடியம் தான் இங்க அவங்க பார்த்தது. அவங்க அத நீலக்கல் இந்த இப்படிலாம் இருக்கு பாருங்க. வாதத்தின் கீழ். இது நீங்க நெறைய இடத்துல பார்க்கலாம். இசைக்கேல்ல ஒரு த்ரோன்ல உட்கார்ந்திருப்பாருன்னு பார்ப்பீங்க. ரெவலேஷன்ல அவன் தெளிந்த வானத்தின் பிரபைக்கு ஒப்பாகவும் இருந்தது அப்படின்னு இருக்கும். இதே மாரி இன்னும் நெறைய இடங்கள்ல பைபிள்ல நீங்க பார்ப்பீங்க. ம் அ எரியும் முட்புதர். அங்கிருந்து கடவுள் பேசுவாரு மோசேட்ட. நெருப்புத்தூண் இஸ்ரலைட்ஸ் வந்து எகிப்திலிருந்து வெளிய வரும்போது நெருப்புத் தூண் மூலமா நைட்டு இருப்பாரு. மகிமை மேகம் பில்லர் ஆஃப் கிளவுட். அதுல வந்து மார்னிங் அவங்க கூட டிராவல் பண்ணுவாரு. அப்புறம் எசேக்கியேலுடைய சிம்மாசன தரிசனங்கள். ஒரு த்ரோன்ல உட்கார்ந்திருப்பாரு. அப்புறம் அதுல செராஃபின்ஸ், கெரூபின்ஸ் எல்லாம் வொர்ஷிப் பண்ணுவாங்க. இது இது எல்லாமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு ஒரு பார்க்கக்கூடிய அளவுக்குள்ள தரிசனங்கள். இத வச்சுட்டு கடவுள வந்து ஃபுல்லா இவங்க வந்து ஏதோ தரிசிச்சாங்க, பார்த்தாங்க அப்படின்னு ஏன்னா வசனம் கான்ட்ராடிக்ட் பண்ணுது. கடவுளை யாரும் ஒருவரும் ஒரு காலும் கண்டதில்லை. இப்ப இங்க பார்த்தது அவங்களுக்கு புரியிற மாதிரி ஒரு மீடியம், ஒரு வெளிப்பாடு அவங்களுக்கு கடவுள் காமிச்சாரு. அவ்வளவுதான் சிம்பிள். ஒரு மேனிஃபெஸ்டேஷன்.
அதுல 1 தீமோத்தேயு 6:16 இருக்கு. ஒருவராய் சாவாமை உள்ளவரும், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும், காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஸோ இதுல கடவுள பத்தி சொல்லியிருக்கு. அவர் ஒருவரால் சாவாமை உள்ளவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுவார், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும். மனுஷன் பார்க்க முடியாது கடவுள. ஸோ அப்ப அப்படி இருக்கும்போது, நீங்க இந்த வசனத்த எடுத்து என்ன மாரி ட்ரை பண்றீங்கன்னா, ஒருவேள அவங்க ஒரு பிம்பத்த, அவங்க வந்து ஒரு வெளிப்பாட பார்த்திருக்காங்க. ஸோ இதுதான் இந்த வசனத்தோடைய மீனிங். ஸோ இத வச்சுக்கிட்டு நீங்க வந்து இமேஜ பார்க்கறது மூலமா கடவுள பார்க்கிறேன் அப்படின்னு ஒரு அ ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கையோ, இல்ல ஒரு புரிதலையோ டிரைவ் பண்றீங்கன்னா, அது தப்பு. ஏன்னா இந்த வசனம் அதுக்கும் நீங்க இது பண்ற பாயிண்ட்டுக்கும் சம்மந்தம் இல்ல அகைன். இதுல என்ன ஒரு பியூட்டின்னா, நீங்க சொன்னதுலருந்து நான் இன்னொரு விஷயத்த டிரைவ் பண்றேன். ஜீசஸ் கிறிஸ்ட் தான் கடவுளின் பரிபூரண வெளிப்பாடு. மனுஷன் தாங்கக்கூடிய அளவுக்கு அகைன். அங்க பார்த்த அங்க வந்து எரியும் முட்புதரு, மேகத்தூண் இப்படியெல்லாம் கடவுள் வெளிப்படுத்தியிருந்தாரு. அவர பரிபூரணமாக வெளிப்படுத்தணும்னு கடவுள் நெனச்சாரு. அதற்கு ஒரு மனித அவதாரம் எடுத்தாரு. அதுதான் ஜீசஸ் கிரைஸ்ட்ங்கிற பேர்ல அவரு இங்க பிறந்தார். ஜீசஸ் கிரைஸ்ட் மரியாள் வயிற்றில ஜோசப்புக்கும் மேரிக்கும் பிறக்கல. ஆவியானவர்னால கர்ப்பமாயிட்டார். மேலருந்து இறங்கி வந்தாரு. அவரு கன்னியின் வயிற்றில கருத்தரித்து பிறந்தார். ஸோ அதுதான் பரிபூரண வெளிப்பாடு. மனுஷன் புரியிற மாதிரி ஏசப்பா அவருடைய குளோரிய மறைச்சுக்கிட்டாரு. மறைச்சுக்கிட்டு இங்க சஃபர் ஆனாரு. எதுக்காக? மனுஷன ரட்சிப்புக்கு கொண்டு வரதற்காக. அதுதான் முழு வெளிப்பாடு. இதுல எவ்வளவு பியூட்டியா இருக்கு பாருங்க வசனம். நாமெல்லாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். இங்கேயும் வெளிப்படுத்துதல் அப்படின்னு வருதா? அங்க அவங்க வந்து ஒரு நீல கல்ல அதெல்லாம் பார்த்தாங்க. இங்க வந்து இயேசு கிறிஸ்து தான் பிதாவை முழுமையாக வெளிப்படுத்திக்கிறார். குமாரன். தந்தை, குமாரன் அந்த திருத்துவ ரிலேஷன்ஷிப் அதையும் கிளீனா இங்க யோவான்ல ஃபுல்லா திருத்துவத்தின் ரிலேஷன்ஷிப் ஃபுல்லா இருக்கும் வெளிப்பாடு. ஏன்னா யோவான் ரொம்ப நெருங்கின சீடர், அன்பு சீடர். அவருக்கு வெளிப்பாடுகள் அதிகம். அதனால அது யோவானுடைய அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, அந்த தாட்ஸே கம்ப்ளீட்டா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ அவர் கண்ணுக்கு தெரியாத தேவனுடைய ரூபமும் எல்லா படைப்புக்கும் முதற் பேரானவர். ஆக இன்னொரு வெர்ஸ். இந்த வெர்ஸ் ஆக்சுவலா இவருமே இங்க கோடிட்டு இருக்காரு. கண்ணுக்கு தெரியாத கட்புலனாகாத சாயல் அப்படின்னு. அவர் அந்த சாயல், அந்த இமேஜ்ங்கிறதெல்லாம் எடுத்து எடுத்து அது என்ன மீனிங் கொடுக்கப்பட்டிருக்குன்னே தெரியாம, அத வந்து இவங்க பண்ற சிலை வழிபாடுக்கும், அந்த இமேஜ பார்த்து வொர்ஷிப் பண்றதற்கும் முட்டு குடுக்க ட்ரை பண்றாரு. ஐ மீன் அத வந்து லீகலைஸ் பண்ண ட்ரை பண்றாரு. ஸோ விச் இஸ் வெரி ராங். இது கண்ணுக்கு தெரியாத தேவனுடைய ரூபமும் எல்லா படைப்புக்கும் முதற் பேரானவர் அப்படின்னா என்ன மீனிங்? இட் இஸ் கிளியர்லி இருக்கு. அவர் வந்து காட வந்து யாருமே கண்ணால பார்க்க முடியாது. அவரு ஆனா, அவரு தன்னை வெளிப்படுத்தணும்னா, அவரு எல்லா குளோரியையும் மறைச்சு இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற மனுஷனாக அவதாரம் எடுத்து வந்து, அவரு இங்க வாழ்ந்தாரு, மரித்தாரு, எல்லாரையும் ரட்சித்தாரு. இப்போ உயிரோட மேல இருக்கிறார். இப்போ அங்க ரெவலேஷன்ல நீங்க பார்த்தீங்கன்னா, அங்க ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படிங்கிற பேர் எங்கேயும் இருக்காது. லேம்ப் அப்படின்னு இருக்கும். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அ அப்புறம் 7 பொன் குத்து விளக்குகளுக்கு முன்ன பின் உலாவுகிறவர். அப்ப இதெல்லாம் வந்து எப்படின்னா, இங்க அவதாரம் முடிஞ்சு அவர் மேல போயிட்டாரு. அவர் அந்த ஐடென்டிட்டில இருக்காரு. இங்க இயேசுங்கிற நாமத்துல நம்ம கூப்பிடும்போது நமக்கு ரட்சிப்பு. அது நமக்கு கொடுக்கப்பட்டது. அவர் அங்க மேல முழு மகிமையோட அங்க மேல வீற்றிருக்கிறார். அதுதான் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கணும். எபிரேயர் ரொம்ப தெளிவா இருக்கும். எபிரேயர் இவர் பிதாவுடைய மகிமையின் பிரகாசமும், அவருடைய குணத்தின் சாயல். நம்ம முன்னாடி பேசினோம். அந்த குணத்துல இருந்து தான் நம்ம சாயல டிரைவ் பண்றோம். நேச்சர். அந்த ஹோலினஸ், ரைச்சியஸ்னஸ். ஆதாம் படைக்கப்பட்டபோது ஹோலினஸ், ரைச்சியஸ்னஸ் அந்த குணம் இருந்தது. பாவத்துக்கு அப்புறம் அது போயிடுச்சு.
அதனால தான் அந்த கடவுளுடைய இமேஜ் வந்து சிதைக்கப்பட்டது பாவத்துக்கு அப்புறம். இயேசு கிறிஸ்து அதே குணத்தோட தான் வந்தாரு. ஹோலினஸ், ரைச்சியஸ்னஸோட இங்க அவர் சாயலாகவே இருந்தாரு. அவர் ஒரு பாவமும் அறியாதவர். கடைசி இங்க வாழ்ந்து, மரித்து, இறந்து போற அவரு ஃபுல் ஹோலினஸ், ரைச்சியஸ்னஸ்ல அவர் மட்டும் தான் வாழ்ந்தாரு இந்த உலகத்திலேயே. ஸோ குணத்தின் சாயல், அந்த குணத்தின் சாயல்னு வசனம் இவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. இங்க நீங்க சாயல்ங்கும்போது பிசிக்கலா எதையும் கொண்டு வர முடியாது. அந்த குணத்து தான் ஆட்ரிபியூட்ஸ், நேச்சர் அததான் கொண்டு வர முடியும். எல்லாவற்றையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராக அவர் தாமே தம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறார். ஸோ இந்த சாயல், இமேஜிங்ன்னு சொன்ன இவ்வளவு விஷயத்துக்காக நம்ம இவ்வளவு பேசிட்டோம். ஸோ இது ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு பண்ணியிருக்கும்னு நான் நம்புறேன் கர்த்தருக்குள்ள. அடுத்த புரிதலுக்கு நம்ம போவோம். அடுத்து வந்து உங்களுக்கென ஒரு உருவத்தை உருவாக்கி கடவுளுக்கு மாற்றாக வழிபடாதீர்கள். இத அவருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இப்படி கடவுள் கட்டளை குடுத்தாருன்னு. நான் இன்னொரு வசனமும் இதுல கோடிட விரும்புறேன். ரொம்ப டீப்பா கடவுள் இன்னொன்னு டியூட்ரானமில மோசே டைரக்ட்டா அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுது. நம்ம இங்க வந்திருக்கோம். நம்ம உள்ள போறோம். வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு. அதனால கர்த்தர் பண்ண கட்டளைகளை எல்லாம் சொன்ன கட்டளைகள கரெக்ட்டா வச்சுக்கங்க. உங்களுக்கு கர்த்தர நீங்க பார்த்தீங்க. அவரு பேசும்போது அவருக்கு உருவமே இல்ல. ஹி ஹேட் நோ ஃபார்ம். ஹி ஹஸ் நோ ஃபார்ம். அப் அப்படி நீங்க பார்த்ததுனால, நீங்க அதே இத ஃபாலோ பண்ணணும். எந்த உருவமோ, வானத்தின் மேலேயோ, கீழேயோ, மெட்டல் இமேஜோ எதுவுமே உங்களுக்காக வார்த்துக் கொள்ளக்கூடாது. அப்படின்னு ரொம்ப தெளிவா மோசஸ் இதுல அவங்களுக்கு கட்டளை குடுக்கிறார். இஸ்ரேலைட்ஸுக்கு. ஓல்ட் டெஸ்டமென்ட் பீப்பிளுக்கே அந்த கட்டளை. இப்ப நம்ம நியூ டெஸ்டமென்ட்ல இருக்கோம். அப்ப நீங்க ஒண்ணு ஃபாலோ பண்ணாதான் நீங்க ஜூஸ் மாரி இப்போ ஓல்ட் டெஸ்டமென்ட்ட ஃபாலோ பண்ணணும். அவங்கள மாரி பலி செலுத்துறது, இல்ல அ இல்ல மற்ற எல்லா விஷயங்களையும் அவங்களே வந்து இந்த சிலை வழிபாடு பண்ண மாட்டாங்க. அந்த வசனத்த எடுத்துட்டு நீங்க சிலை வழிபாடுக்கு ஆதரிச்சீங்கன்னா என்ன? அப்போ சம்மந்தமே இல்ல. உங்களுடைய ரீசனிங்கே தப்பு. அதுல உள்ள எல்லா விஷயமுமே. இந்த வசனத்த பார்ப்போம். கர்த்தர் உறைவிலே அக்கினியின் நடுவிலிருந்து உங்களோடே பேசின நாளில் நீங்கள் ஒரு ரூபத்தையும் காணவில்லை. ஒரு ரூபத்தையும் காணவில்லை. ரூபம் அப்படிங்கிறது ஹி ஹேஸ் நோ ஃபார்ம் அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கும். நோ ஃபார்ம் அப்படின்னா எந்த ஃபார்ம்லயுமே நீங்க கர்த்தர பார்க்கல. வாய்ஸ் மட்டும் தான் கேட்டுச்சு. ஆகையால் நீங்கள் உங்களை கெடுத்துக்கொண்டு ஆண் உருவும், பெண் உருவும், பூமியில் இருக்கிற யாதொரு மிருகத்தின் உருவும், ஆகாயத்தில் பறக்கிற செட்டையுள்ள யாதொரு பட்சியின் உருவும், பூமியிலுள்ள யாதொரு உருவும், பிராணியின் உருவும், பூமியின் கீழ் தண்ணீரில் உள்ள யாதொரு மச்சத்தின் உருவுமாயிருக்கிற இவைகளில் யாதொரு உருவுக்கு ஒப்பான விக்கிரகத்தை உங்களுக்கு உண்டாக்காதபடிக்கும் உங்கள் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் கீழெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனைகளாகிய சந்திர, சூரிய, நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க இணங்காதபடிக்கும் உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். வசனம் தெளிவா சொல்லிடுது. இவ்வளவு விஷயங்கள சொல்லி இது எதையுமே நீங்க வந்து கடவுளுக்கு ஈக்குவலா வொர்ஷிப் பண்ண வைக்கக்கூடாது. நீங்க ஒரு மீடியம் பார்த்துலாம் வொர்ஷிப் பண்ணக்கூடாது. ஓல்ட் டெஸ்டமென்ட்ல வொர்ஷிப்னா என்னன்னா, பை கீப்பிங் லாஸ் சட்டதிட்டங்கள நீங்க ஃபாலோ பண்ணா, அது மூலமா நீங்க என்ன வொர்ஷிப் பண்ணலாம். அ இது போக செப்பரேட்டா அவங்களும் கோவில்ல வொர்ஷிப் சர்வீஸ்லாம் நடத்துனாங்க. டேவிட் இருக்கிற நேரத்துல பாடுவாங்க, எல்லா விஷயங்கள். நியூ டெஸ்டமென்ட்ல வொர்ஷிப்னா, அங்க உங்களுக்கு வந்து இயேசு கிறிஸ்துவுடைய சாக்ரிஃபைஸ் அவருடைய பலி மட்டும் தான் ஞாபகம் வர வேண்டும். ஓகேவா? அப்போ ஓகே. இந்த புரிதல் நம்ம கிளீனாவே இருக்கு வசனம். உங்களுக்காக நீங்க எந்த சிலைகள், எந்த மாற்று சுரூபம், ரூபம் எதையுமே வைக்கக்கூடாதுன்னு கிளியரா வசனம் சொல்லுது. இங்க புரிதல் 4 அடுத்த புரிதலுக்கு போவோம். இது ஒரு முக்கியமான இன்ட்ரஸ்டிங் இது. இவங்க காலம் காலமாக இந்த ஒரு இன்சிடென்ட், இந்த ஒரு ஈவென்ட்ட வச்சுக்கிட்டு சிலை வழிபாட அ அவங்க வந்து அவங்களுக்குள்ளேயே அ ஆதரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வசனத்த நம்ம கிளீனா பார்ப்போம். மோசே வனாந்திரத்தில் சர்ப்பத்தை உயர்த்தியது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். எஸ். இது இது அங்க ஓல்ட் டெஸ்டமென்ட்ல நடந்த ஒரு ஈவென்ட். அது எதனுடைய நிழலாட்டம், எது எங்க ஃபுல்ஃபில் ஆச்சுங்கிறத கரெக்ட்டா
வசனம் இருக்கு. இத அவருமே கோடிட்டு காமிக்கிறாரு. ஆனா அதிலிருந்து அவர் புரிதல் தான் முக்கியம். நீங்க ஒரு விஷயத்த கோடிட்டுறீங்க. அதுலருந்து என்ன உண்மையிலேயே அந்த வசனம் சொல்ல வருதுங்கிறது தான் முக்கியமே தவிர, அதிலிருந்து வேற எதையாவது நம்ம பண்ற தப்ப பிடிச்சுக்கிட்டு இந்த வசனத்த காமிக்கிறதுக்கு இல்ல வசனம். அது என்னாகமம் 21:8. அப்போது கர்த்தர் மோசேயை நோக்கி, "நீ ஒரு விஷமுள்ள பாம்பின் உருவத்தை செய்து, அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ, அவன் அதை நோக்கிப் பார்த்தால் பிழைப்பான்" என்றார். பாம்பானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல, மனிதகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும். இப்ப இங்க என்ன பிரச்சனைன்னா, இங்க வந்து அவங்க கர்த்தருக்கு எதிரா முறுமுறுத்து, அம் அ அவங்க பாவம் செய்றாங்க. அங்க கர்த்தர் வந்து பாம்பு சர்பெண்ட்ட அனுப்புறாரு. அனுப்பி அவங்கள தண்டிக்கிறாரு. அப்ப தண்டிக்கும்போது திருப்பி எல்லாரும் பாம்போல கத்துறாங்க. அப்புறம் மோசஸ் திருப்பி கர்த்தர நோக்கி மன்றாடுறாரு. அப்போ கர்த்தர் வந்து மோசஸ இப்படி ஒண்ணு செய்ய சொல்றாரு. எதுக்குன்னா, பாம்பு அ ஒரு 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 ஹோல் மாரி பண்ணி, அதுல வந்து சர்பெண்ட் அ மாதிரி ஒரு விக்கிரகம் ஒரு இது செஞ்சு, அத நீ வந்து வையி, அத நோக்கி பார்த்தவன், அத நோக்கி நம்பிக்கையில பார்க்கிறவன் பிழைச்சான். அது ஒரு ஒரு சிம்பல் அங்க குடுக்குறாரு. அந்த சிம்பல நோக்கி நீ பாரு, அவன் பிழைச்சான். அது ஒரு நிழலாட்டம். இது நியூ டெஸ்டமெண்ட்ல தான் அது ஃபுல்ஃபில் ஆகுது. இங்க 2 வெர்சஸ நம்ம சேர்த்து பார்க்குறோம். அந்த அங்க நடந்த வெர்ஸ் வந்து நியூ டெஸ்டமெண்ட்ல இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கி உயர்த்தப்படுறாரு. அங்க அவர நோக்கி யாரு விசுவாசத்துல பார்க்குறானோ, அவன் நித்திய வாழ்வு அடைவான், பிழைப்பான். நரகத்துக்கு பிழைச்சு, தப்பி பிழைச்சு நித்திய வாழ்வுக்கு போவான். இதுதான் 2க்கும் உள்ள அ கம்பேரிசன் அண்ட் அங்க உள்ள அந்த நிழல், இங்க எப்படி ஃபுல்ஃபில் ஆகுது அப்படிங்கிறது. இன்னொன்னு கடவுள் எப்பவுமே ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல மக்கள பிரிப்பேர் பண்ணிட்டே வருவாரு. அவங்க மைண்ட், ஹார்ட்ட டுவர்ட்ஸ் மெஸ்ஸாயாவுக்காக. மெஸ்ஸாயா வந்து நான் உங்களுக்கு குடுக்குற இந்த பலின்னா, இங்க வந்து ஆட நீ பலி போடுற, பலி செலுத்துற, உன் பாவம் ரட்சிக்கப்படுது. நான் அத டெம்பரவரியா கவர் பண்றேன். உண்மையான பலி இங்க மெஸ்ஸாயா வந்து குடுக்கப் போறாரு. அது அப்பதான் உன் பாவம் முழுமையா அகற்றப்பட்டு, ஒன் டைம் நீ உன் பாவம் முழுமையா அகற்றப்பட்டு, நீ நித்திய வாழ்வுக்கு எலிஜிபிள் ஆவ அப்படிங்கிறது ஃபுல்ஃபில்மென்ட். அப்ப இங்க ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல கடவுள் அத வந்து இந்த ஷேடோ மாரி குடுத்துக்கிட்டே வருவாரு. இது மாரி நெறைய விஷயங்கள் நீங்க பார்க்கலாம். இவன் டெபர்னக்கிளோ, இல்ல அவங்களுடைய பண்டிகைகளோ எல்லாமே பவுல் சொல்லுவாரு. அவங்களுடைய எல்லா பண்டிகைகளுமே கிறிஸ்துவுக்கான அ முன்னோட்டம். எல்லாமே ஃபார்வர்ட்ஸ் டூ கிரைஸ்ட். அதுதான் அப்படிதான் நம்ம இந்த இதையும் பார்க்கணும். இன்னொன்னு நீங்க ஓகே. நீங்க இத சொன்னதுனால அங்க ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல கடவுள் அப்படி பார்க்க சொன்னாரு. நாங்க மட்டும் இமேஜ பார்க்கக்கூடாது? இமேஜ பார்த்து இந்த ஈவென்ட்ல அந்த ஒரு ஈவென்ட்க்காக மட்டும் கர்த்தர் குடுத்தாரு. அதுக்கப்புறம் இது எப்படி ஆயிடுச்சுன்னு, அது எப்படி இஸ்ரேலைட்ஸ் மாத்திட்டாங்கன்னு பாருங்க. 2 ராஜாக்கள் 18 நாள்ல கிளீனா இருக்கு. அவங்க வந்து இந்த பாம்பு மோசே செஞ்ச இந்த வெண்கல பாம்ப அவன் வொர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சுட்டான். கடவுளுடைய பிளான் இங்க அத பார்த்து வொர்ஷிப் பண்ணு. அத பார்த்து நீ என்னைய வொர்ஷிப் பண்ணு. இல்ல அத பார்த்து என்ட்ட பிரேயர் பண்ணு அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா? சொல்லலையே. அண்ட் இஸ்ரேலைட்ஸ் உடைய பிராக்டிஸ் அப்படியா? அவங்க போகணும்னா எங்க போகணும்? நேரா ஒண்ணு ஒண்ணு அவங்க டெபர்னக்கிள் போவாங்க. இல்ல அந்த டெம்பிள் வந்ததுக்கப்புறம் டெம்பிள். இவ்வளவுதான். அவங்க ஓல்ட் டெஸ்டமெண்ட் அதுவும். நியூ டெஸ்டமெண்ட்ல அந்த கான்செப்ட் கிடையாது. அவன் இங்க வந்து அந்த ஒரே ஒரு ஈவென்ட்க்காக அந்த வெண்கல பாம்ப செய்ய சொன்னாரு. அந்த ஈவென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் முடிஞ்சு அது. இவங்க அத எடுத்துட்டு திருப்பி வொர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சான். ஏன்னா மனுஷனுடைய வீக்னஸ் அவனுக்கு எதையாவது பார்த்து, பார்த்து வொர்ஷிப் பண்ணணும் அப்படிங்கிறது. அது கடவுளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா கண்டிச்சாரு. அது மோசே பண்ணியிருந்த அந்த வெண்கல சர்ப்பத்த எசேக்கியா ராஜா வந்து பல நூற்றாண்டுக்கு அப்புறம் அத உடைச்சு போட்டாரு. ஏன்னா, அவங்க அதுக்கு தூபம் காட்டி மற்ற புற இனத்தவர்கள் பண்ற மாரி அவன் அதுக்கு தூபம் காட்டி வொர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அது தப்புங்கிறத திருப்பி எசேக்கியா ராஜா வந்து அத வந்து உடைச்சு போட்டாரு. இதுதான் நம்மளுடைய ஹிஸ்டரி, ட்ரூத் இதான் நடந்த உண்மை. ஸோ, அதனால இத வச்சுக்கிட்டும் அகைன் நீங்க சிலை வழிபாடு கரெக்ட். நாங்க பண்ற இமேஜ பார்த்து வொர்ஷிப் பண்றது கரெக்ட்ன்னு வாதாட முடியாது. இதுக்கு மேல நீங்க வசனத்துல கிளீனா இருக்கு. இந்த இன்சிடென்ட்ல இருந்து நீங்க எப்படி அத டிரைவ் பண்ண முடியும்? ஸோ, அது தப்பு. அடுத்த புரிதல்.
அடுத்து கலாத்தியர் 3:1. அகைன் இது ஒரு ரொம்ப இன்ட்ரஸ்டிங். இங்க இந்த இந்த வசனத்துடைய கான்டெக்ஸ்டே கம்ப்ளீட்டா வேற. பட் அவரு இதுல வந்து இந்த வசனத்துல இயேசு கிறிஸ்து உங்கள் கண்களுக்கு முன்னே அவங்க பைபிள் டிரான்ஸ்லேஷன்ல அப்படி இருக்குன்னு நெனைக்கிறேன். தத்ரூபமாக படம் பிடித்து காட்டப்பட்டாரே! அப்படிங்கிற அந்த படம் பிடித்து காட்டப்பட்டாரே! அப்படிங்கிற ஒரு வார்த்தைய எடுத்துட்டு அதுல வந்து அ உங்க முன்னால அந்த இமேஜ் காண்பிக்கப்படவில்லையா? அப்படின்னு ஒருவேளை இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல அந்த இமேஜ் அப்படிங்கிற அந்த வார்த்தைய எடுத்துட்டு, இந்த வசனத்தையும் கோடிட்டுட்டு, நாங்க எதனால இப்படி பண்றோம் பாரு, இங்கேயும் இமேஜ் இருக்கு பாரு அப்படிங்கிற மாரி சொல்ல ட்ரை பண்றாரு. அகைன் இது என்ன மாதிரியான ரீசனிங்? இந்த வசனத்துடைய சாராம்சத்த நான் விளக்குறேன். இங்க கலாத்தியர் 3:1 அடுத்த 3:2யுமே நம்ம சேர்த்து பார்ப்போம். புத்தி இல்லாத கலாத்தியர்களே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் இருக்க உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்களுடைய கண்களுக்கு முன் தெளிவாக உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. கலாத்தியர் 3:2 ஒன்றை மட்டும் உங்களிடமிருந்து தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் செய்கைகளினாலோ, விசுவாச கேள்வியினாலோ எதினாலே ஆவியானவரை பெற்றுக் கொண்டீர்கள்? இதனுடைய இது என்ன புரிதல் அப்டின்னா, பால் வந்து கலேஷியன்ஸ் சர்ச் கலாத்தியால சர்ச் ரன் ஆகிட்டு இருக்கு. எல்லாருமே வந்து பால் வந்து இந்த சிலுவையில அறைஞ்ச இயேசு கிறிஸ்துவ பத்தி, அவர பத்தி முழுமையா அவருடைய கிரேஸ பத்தி முழுமையா அவரு ப்ரீச் பண்றாரு. அந்த ப்ரீச்சிங்ல நெறைய பேரு அவங்க ரட்சிக்கப்படுறாங்க. அவங்க பை ஃபெய்த்ல அவங்க ஆவியானவரையும் பெற்றுக் கொண்டுட்டாங்க. பெற்றுக்கொண்டு சபை ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. திருப்பி சபைக்குள்ள ஒரு கள்ள உபதேசம் வருது. இப்ப சர்ச்சுகளுக்குள்ள எவ்வளோ கள்ள உபதேசத்த கொண்டு எனிமிட்ட பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி, சபைகளுக்குள்ள கள்ள உபதேசம் வருது. அது என்ன கள்ள உபதேசம்னா, அ நீ வந்து சால்வேஷன் ரட்சிப்புக்கு அ யூதர்கள் யூதர்கள் வந்து சட்டத்த கீப் பண்ணி தான் அவங்க ரட்சிப்பு அப்படிங்கிறது ஓல்ட் டெஸ்டமென்ட்ல இருந்தது. இப்ப நியூ டெஸ்டமென்ட் இயேசு சிலுவையில அறையப்பட்டு மரித்து உயிர்த்தாச்சு. இப்ப நியூ டெஸ்டமென்ட். இங்க இங்க வந்து கவனன்ட்டே மாறிடுச்சு. உடன்படிக்கையே மாறிடுச்சு. அப்ப இங்க வந்து உனக்கு ரட்சிப்பு வந்து சிலுவையில இயேசு பட்ட பாடுகள், மரணம், உயிர்ப்பு இத நீ நம்பி பாவத்தை அறிக்கையிட்டா தான் உனக்கு ரட்சிப்பு. அப்படிதான் இவங்க எல்லாரும் ஆவியானவர பெற்று உள்ள வந்துட்டாங்க. வந்து வளர்ந்துட்டு இருக்கும்போது இப்படி ஒரு கள்ள உபதேசம் வருது. இல்ல, இல்ல, இல்ல. நீ யூதர்கள் இது சட்டதிட்டங்கள் படி நீ அ ம அந்த 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 சட்டங்கள நீ கீப் அப் பண்ணாலும் ரட்சிப்பு உண்டு அப்படின்னு சில பேரு அவங்களுக்குள்ள போதனைகள தப்பா திரிச்சு விடுறாங்க. அத பவுல் கண்டிக்கிறாரு. "ஓ ஃபூலிஷ் கலேஷியன்ஸ் புத்தி இல்லாத கலாத்தியரேன்னு" கண்டிக்கிறாரு. அதுக்கு ஒரு வார்த்தைய யூஸ் பண்றாரு. இதுலயும் இந்த கான்டெக்ஸ்ட்ல பவுல் என்ன சொல்றாருன்னா, "இயேசு கிறிஸ்துவ உங்க கண்ணு முன்னால நாங்க அந்த அளவுக்கு பிரசங்கித்தோமே! இல்ல நீங்க அத பப்ளிக்கா இயேசு கிறிஸ்து மரணம், உயிர்ப்ப தியானிச்சீங்களே! சப்போஸ் யாராவது இங்க இருந்தவங்க இயேசு கிறிஸ்து இருந்த பீரியட்லயே இருந்திருந்திருப்பாங்கன்னா, நீங்க டைரக்ட்டாவே பார்த்தீங்களே! இல்ல நாங்க உங்கள அத அப்படியே தத்ரூபமா பிரசங்கித்தோமே! அத நம்பி தானே விசுவசிச்சீங்க. அத நம்பி தானே விசுவசிச்சு ஆவியானவர பெற்றீங்க. இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஆச்சு?" அப்படின்னு பவுல் கேட்கிறாரு. இந்த கான்டெக்ஸ்ட்டையும், இந்த சம்பவத்தையும், இந்த வசனத்தையும் எடுத்துட்டு, இதுக்கு நீங்க எப்படி சிலை வழிபாட கரெக்ட்ன்னு இப்ப இப்ப பேச முடியும்? எனக்கு புரியல. நீங்க அகைன் இதெல்லாம் நீங்க ரொம்ப சீரியஸா நானும் பைபிள் வாசிக்கிறேன். எனக்கு எல்லாம் தெரியும். அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல இல்ல இது. பைபிள் வந்து தெரியணும்னா ஆவியானவருடைய துணையில தான் நீங்க தெரிய முடியும். இந்த கான்டெக்ஸ்ட்ட பொறுமையா உட்கார்ந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா ஆவியானவர் தான் புரிய வைப்பார். அது ரட்சிக்கப்பட்ட மறுபடியும் பிறந்தவனால ஆவியினால தான் உங்களுக்கு அந்த வசனத்துடைய ஆழம் புரியும். அதனால தான் நாங்க சொல்றோம் மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னு. இங்க யோவான் 14:9 இந்த புரிதலையும் நம்ம கரெக்ட் பண்ணணும். இதுலயும் இத வந்து என்ன அவரு சொல்ல ட்ரை பண்றாருன்னா, பிலிப்ட்ட இயேசு வந்து "என்னைய பார்த்தியே, என்னைய பார்த்தா நீ தந்தைய பார்த்த மாரி. அப்படி இருக்க ஏன் நீ அவர காட்டுன்னு காட்டுற?" அப்படின்னு. இந்த வசனம் முழுக்க முழுக்க திருத்துவ ரிலேஷன்ஷிப். யோவான்ல அகைன் நான் முன்னாடி சொன்ன மாரி யோவான் உள்ள நற்செய்தியில உள்ள இயேசப்பா பேசின கடைசி அந்த ஹை பிரீஸ்ட் டாக் முதன்மை குரு ஸ்பீச் அவரு டிசைபிள்ஸ் கிட்ட தனியா பேசியிருப்பாரு அவரு இறக்கறதுக்கு முன்னால.
அதுல எல்லாமே வந்து ஃபுல்லா வந்து ரொம்ப அ டீப்பா இருக்கும். திருத்துவத்த பத்தி தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவு, ரிலேஷன்ஷிப், ஃபெல்லோஷிப் அவங்க 2 பேரும் எப்படி ஒண்ணா இருக்காங்க. அத பத்தி தான் ஃபுல்லா பேசியிருப்பாரு. அப்படி அவரு தந்தைய பத்தி பேசிட்டு இருக்கும்போது, பிலிப் ஒரு டவுட் கேட்டாரு. "தந்தைய எங்களுக்கு காமிங்க" அப்படின்னு. அப்ப ஏசப்பா சொல்றாரு, "நான் தானே தந்தையுடைய ரெவலேஷன் உங்களுக்கு புரியிற மாரி வந்திருக்கேன். நீ என்னுடைய குணம், என்னுடைய ரைச்சியஸ்னஸ், என்னுடைய ஹோலினஸ் இதெல்லாம் பார்த்து உன்னால கன்ஃபஸ் பண்ண முடியவில்லையா? நான் தான் கிறிஸ்துன்னு, நான் தான் தந்தையுடைய ரேடியன்ஸ் ஆஃப் குளோரி. நான் தான் தந்தையுடைய பிரதிபலிப்பு அப்படிங்கிறது உன்னால புரிய முடியலையா? அப்படின்னு இயேசப்பா பிலிப்ப பார்த்து சொல்றாரு. இதுதான் இந்த வசனத்துடைய மீனிங். பிலிப்புவே இவ்வளவு காலம் நான் உங்களுடனே இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னைக் கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்கிறாய்ன்னு கர்த்தர் கேட்டது. இன்னொரு ஒரு விஷயமும் நான் சொல்ல விரும்புறேன். இயேசப்பா என்னைக்குமே வந்து அவரு இங்க வாழும்போது ரொம்ப ரேரா தான் அவரு டைரக்ட்டா மெஸ்ஸியான்னு வெளிப்படுத்தியிருப்பாரு. சமாரிய ஸ்திரீ கேட்கும்போது, சமாரிய ஸ்திரீயால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அதனால அவளுக்கு டைரக்ட்டாவே நான் தான் மெஸ்ஸாயான்னு வெளிப்படுத்தியிருப்பாரு, அவள ரட்சிக்கிறதற்கு. இதே இது பரிசேயர்கள், சீடர்கள்ட்டலாம் டைரக்ட்டா நான் தான் மெஸ்ஸாயான்னு வெளிப்படுத்த மாட்டாரு. அவங்க வசனத்தெல்லாம் ஆராய்ந்து அறியறாங்கல்ல, வசனத்தின் மூலமா தான் என்னைக்குமே கடவுள் தன்னை அறியணும்னு நினைப்பாரு. அதுபோல தான் இங்க இயேசப்பாவுமே வந்து சீடர்கள்ட்டயும் சரி, வசனத்த தியானிச்சு ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல எல்லாம் எப்படி என்னைய பத்தி சொல்லப்பட்டிருக்கு, அத புரிஞ்சு நீங்க என்னைய கன்ஃபஸ் பண்ணணும். நான் தான் கிறிஸ்ட் அப்படின்னு நீங்க கன்ஃபஸ் பண்ணணும்னு இயேசப்பா விரும்புவாரு. இது இது வந்து பீட்டர் ஒரு தடவ கன்ஃபஸ் பண்ணுவாரு. நீங்க தான் உயிருள்ள கடவுளின் மகன் அப்படின்னு. அப்போ இயேசப்பா பாராட்டுவாரு. உனக்கு இது ஃப்ளஷ் அண்ட் பிளட். உன்னுடைய ஃப்ளஷ் இத வெளிப்படுத்தல. ஆவியானவர் கடவுளுடைய ஆவி வெளிப்படுத்தியிருக்குன்னு பாராட்டியிருப்பாரு. அதே மாரி எம்மாவுஸ் டிசைபிள்ஸ் இயேசப்பா உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம், அவரு நடந்து போய்க்கிட்டு இருக்கும்போது, எம்மாவுஸ்ல போன அந்த டிசைபிள்ஸு இவர பத்தி அவரு மரித்துட்டாரு. நாங்க அவர இஸ்ரேல ரிடீம் பண்ண போறாருன்னு நெனச்சோம். ஆனா அவரு மரித்துட்டாரு. இன்னைக்கு சில எங்களுடைய உள்ள லேடீஸ் பார்த்துட்டு அவரு உயிர்த்தெழுந்துட்டாருன்னு அவரு கல்லறையில இல்லன்னு சொல்றாங்க. அப்ப என்னன்னு அவங்க சேடா போய்க்கிட்டு இருக்காங்க. அப்போ கர்த்தர் வந்து அவங்கள ரிபூக் பண்றாரு. "ஓ ஃபூலிஷ் பீப்பிள் ஸ்லோ ஆஃப் ஹார்ட் டூ பிலீவ்." உங்களுக்கு இவ்வளவு நம்பிக்கையே இல்லையா? ஃபுல்லா ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருந்து நியூ டெஸ்டமெண்ட் வரை என்ன பத்தி தானே சொல்லியிருக்கு. கிறிஸ்ட் வந்து சஃபர் ஆகணும், மரித்து உயிர்த்தெழணும்னு வசனத்துல இருக்கே. அது நீங்க உங்களுக்கு தெரியாதா? அப்படின்னு அவங்களுக்கு அவங்கள ரிபூக் பண்ணி சொல்லுவாரு. ஏன்னா கர்த்தர் வந்து நீங்க வசனத்த தியானிக்கணும். தியானிச்சு என்னைய கன்ஃபஸ் பண்ணணும். அத அறிந்து அப்படின்னு நான் அது எம்மாவுஸ் டிசிபிள்ஸ்ட்ட ஃபுல்லா எல்லாத்தையும் மேபி கண்டிப்பா ஐசாயா 53, சாம் 22, டேனியல் 9 இது எல்லாத்தையுமே கண்டிப்பா கர்த்தர் அவங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. இப்படி இப்படிதான் மெஸ்ஸாயாவ பத்தி சொல்லுது. இப்படி இப்படிதான் ஃபுல்ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து கர்த்தர் வந்து செ டிசைபிள் சீடர்கள் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுது. அப்ப இது வந்து நான் இந்த இடத்துல இதையும் நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா, ம இங்க வந்து சீடர்கள் கூட அவரு பிரைவேட்டா அவருடைய சீக்ரெட்ஸ பேசுறது. அப்ப தந்தைக்கும், மகனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்ப எக்ஸ்பிளைன் பண்ணது தான் இந்த வசனம். அகைன் இத எடுத்துட்டு இங்க வந்து தந்தைக்கு பதிலா என்னைய பாருன்னு ஜீசஸ் சொல்றாரு. அதனால நான் ஃபோட்டோவ பார்ப்பேன். அ நான் விசுவாசம் கிறிஸ்ட் மேல வச்சிருப்பேன். ஆனா நான் ஃபோட்டோவ பார்த்து அது மூலமா வொர்ஷிப் பண்ணுவேன். அது எவ்வளோ காம்ப்ளிகேட்டடா இருக்கு. கடவுள் பிராக்டிகல் காட். நீங்க பிராக்டிகலா கூட நீங்க பண்றத உங்களால ப்ரூவ் பண்ணவும் முடியல. அது பிராக்டிகலா சாத்தியமும் இல்ல. அத நீங்க வச்சுக்கிட்டு தான் நீங்க வாதாடிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப கண் இல்லன்னா உங்களால வொர்ஷிப் பண்ண முடியாதா? உங்களுக்கு அப்ப கண் இல்லாதவன் வொர்ஷிப் பண்ண முடியாதுன்னு நீங்க சொல்றீங்க உங்க வாதத்தின்படி. ஃபோட்டோவையும், சிலையும் பார்த்தா தான் வொர்ஷிப் பண்ண முடியும்ங்கிறீங்க. அதுதான் சிலை வழிபாடு. மற்ற ரிலிஜியஸ் பீப்பிளும் அதே தான் பண்றாங்க. நான் என்ன சொல்றேன், நான் பாத்ரூம்ல இருந்தாலும் என்னால வொர்ஷிப் பண்ண முடியும். ஏன்னா, நான் ஆவிக்கும் தான் எனக்கு கனெக்ஷன். ஏன்னா, காட் இஸ் இன் ஸ்பிரிட். எனக்குள்ள ஹோலி ஸ்பிரிட் காட் இருக்காரு. நான் ஆவியில வொர்ஷிப் பண்றேன். அப்படின்னு நான் சொல்றேன். அதுதான் பைபிள்லயும் எழுதப்பட்டிருக்கு. சமாரிய ஸ்திரீட்டையும் கர்த்தர் சொன்னாரு. ஆவியில தான் கர்த்தர வொர்ஷிப் பண்ணணும். நீங்க சொல்றீங்க, கண்ணால தான் பார்த்து வொர்ஷிப் பண்ண முடியும். ஒரு மீடியத்த பார்த்து அப்படின்னு சொல்றீங்க. எவ்வளவு பெரிய தப்பு. தயவு செய்து வசனம் தெளிவுபடுத்தினதுக்கு அப்புறம் அந்த தப்ப செய்யாதீங்க. அது பாவம். ஸோ அடுத்து எ இப்போ இது இந்த வசனமும் சிலை வழிபாட்ட நிரூபிக்கிறதுக்கோ, சட்டப்பூர்வமாக்கவோ எந்த ஒரு கருத்தையுமே சேர்க்கல. இதுவரை நம்ம பார்த்த வசனங்கள் இது எல்லாமே.
அடுத்து ஃபைனலா இது வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப பவர்ஃபுல்லான வசனம். ஆனா இந்த இடத்துல கோடிட்டு அவர் வந்து ஃபுல் ராங்கான கான்டெக்ஸ்ட்ல இருக்காரு. பட் நான் இதனுடைய ஃபுல் சாராம்சத்தையும் நான் தியானிச்சு வெளிப்படுத்த விரும்புறேன். ஏன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வசனம். இதனால நெறைய அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். எஸ், தட் இஸ் வெரி ட்ரூ. விசுவாசத்தினால மட்டும் தான் நீதிமான் பிழைப்பான். ஆனா என்ன விசுவாசம்? யாருக்கு யார் மேல உள்ள விசுவாசம்? எப்படி நீங்க வந்து நீதிமான்? ஹூ செட் யூ ஆர் நீதிமான்? எப்படி ஒருத்தன் வந்து நீதிமான் ஆக்கப்படுறான்? அத பைபிள் எப்படி பாக்குது? இதுதான் நம்மளுடைய கொஸ்டினா இருக்கணும். அத நம்ம இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு இவர் சொன்ன அந்த விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அந்த ஒரு வார்த்தையில உள்ள சுத்தி இருக்கிற அந்த வசனம் ரோமர் 1:16, 17ல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். கிறிஸ்துவின் நற்செய்தியை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன். முதலில் யூதர்களிலும், பின்பு கிரேக்கர்களிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ, அவனுக்கு இரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாக இருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி, விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி, விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. இதை விட வசனம் இவ்வளவு அழகா எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தை அவ்வளவு புனிதமானது, மகத்துவமானது. அது எங்கேயுமே கான்ட்ரடிக்ஷனே கொண்டு வராது. மனுஷன் ஒழுங்கா பிடிக்காதனால கான்ட்ரடிக்ட் பண்ணிட்டு நம்ம தப்பா வசனத்தை தியானிக்கிறோம். இங்க கிளீனா எழுதியிருக்கிறபடி அப்படின்னா, இது வந்து இன்னைக்கு நேத்து இல்லையா? ஓல்ட் டெஸ்டமெண்ட் முதல்ல இருந்தே இதுதான் கான்செப்ட். விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பான். இப்போ நம்ம இந்த பவுல் ரோமருக்கு எழுதுறது எங்க? நியூ டெஸ்டமென்ட் பீரியட். அதாவது புதிய உடன்படிக்கை, புதிய ஏற்பாடுல இருக்கிறதுனால, பவுல் என்ன எழுதுறாருன்னா, விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி. தேவநீதினா ரைச்சியஸ்னஸ். ரைச்சியஸ் ஷால் லிவ் பை ஃபெய்த். அப்போ ரைச்சியஸ் இங்க சொல்ற அந்த நீதிமான்னா ரைச்சியஸ் மேன், ரைச்சியஸ் அப்படிதான் இங்கிலீஷ்ல வேர்டு வரும். அப்போ விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி. ஓகேவா? விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. இங்க ஒருத்தன் வந்து விசுவாசத்தினால் நியூ டெஸ்டமெண்ட்ல ஒருத்தன் வந்து ஒருத்தனுடைய விசுவாசம் எதிலிருந்து வரணும்னா சுவிசேஷம், நற்செய்தியிலிருந்து வரணும். அந்த நற்செய்தியை பிலீவ் பண்ணான்னா அவன் ஹி கவுண்டட் அஸ் ரைச்சியஸ். அவன் அந்த விசுவாசம் அவன் நற்செய்தியில வச்சிட்டான்னா, முழு உள்ளத்தோட, முழு இதயத்தோட, ஆன்மாவோட அத ஏற்றுக்கிட்டான்னா, இயேசு கிறிஸ்து நற்செய்தி என்னது? இயேசு கிறிஸ்து தான் அவர் ஒருவர் தான் கடவுள். அவர் தான் அவனுடைய பாவங்களுக்காக சிலுவையில அறையப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்தார். அத நீ ஏற்றுக்கிட்டான்னா, உன்னுடைய பாவத்தை நீ அறிக்கையிட்டான்னா, நீ ரட்சிப்பு அடையலாம். அப்ப இதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்த நீ நம்பி நீ அறிக்கையிட்டன்னா, அந்த விசுவாசம் சுவிசேஷத்தினால நீ அறிக்கையிட்ட அந்த விசுவாசம் உன்னைய ரைச்சியஸ் மேனா ஆக்கும். உன்னைய நீதிமானா ஆக்கும். புரியுதா? இங்க விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பான். இங்க விசுவாசம் எப்படி வரும்னா, நீ நற்செய்தியில வைக்கிற நற்செய்தி மேல நம்பிக்கையா பிலீவ் பண்ணி வர்ற விசுவாசம். அந்த விசுவாசம் உன்னைய நீதிமான் ஆக்கும். இதான் நியூ டெஸ்டமெண்ட்ல உள்ள நீதிமான் கான்செப்ட். பை டிஃபால்ட் யாருமே நீதிமான் கிடையாது. நியூ டெஸ்டமெண்ட்ல உள்ள நீதிமான் ரைச்சியஸ் மேன்னா இதான் கான்செப்ட். இதுல இன்னும் டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். நான் சொன்னபடி இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்க கேட்கணும். வேதாகமத்தின்படி நீதிமான்னா என்ன? நீதின்னா என்ன? இங்க பைபிள் சொல்ற நீதி வந்து வேற. உலகத்துல நீ ஒரு வேலை ஸ்தலத்துல இருக்க. அங்க நீ நீதி நேர்மையா இருக்க. அந்த நீதி நேர்மை பைபிள் சொல்ற நீதி நேர்மை இல்ல. பைபிள் சொல்ற நீதி நேர்மை கடவுளுக்கு முன்பாக, பிதாவுக்கு முன்பாக ஒருத்தரும் நீதிமான் கிடையாது. அதுதான் வசனத்துடைய சாராம்சம். அப்போ நம்ம பிழைப்பான். விசுவாசி வந்து பிழைக்கிறான். நீதிமானா ஆக்கப்பட்டு பிழைக்கிறான். தப்பி பிழைக்கான். எதற்காக? இட்டர்னல் மரணத்திலிருந்து தப்பி பிழைக்கான். இது எப்போ? இன்னைக்கு நேத்து இல்ல. ஆபிரகாம் காலத்திலேயே அதுக்கு முன்னால இருந்து அதுதான் கதை.
நீதிமான் விசுவாசத்தினால பிழைப்பான். அது எதனால விசுவாசம்? என்ன அந்த விசுவாசம் ஒவ்வொரு பீரியட்லயும் வேற வேற. புரியுதா? அந்த அதத்தான் நம்ம பைபிள் சொல்றத கிளீனா நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க சொல்ற விசுவாசம் சும்மா நான் இமேஜ்ல கொண்டு வர்ற விசுவாசம், அதனால நான் பிழைக்கிறேன். இமேஜ நம்பி நான் கிறிஸ்துவ வழிபடுறேன். அதுல நான் பிழைக்கிறேன் அப்டின்னா, அப்படி பைபிள் சொல்லவே இல்ல. அது தப்பான அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ இங்க ஆதியாகமத்திலிருந்து நம்ம வருவோம். ஃபர்ஸ்ட் கடவுள் வந்து ஆபிரகாம நீதிமான்னு சொன்னாரு. அவரே தான் சொன்னாரு. இதுவும் ரைச்சியஸ் மேன். ஆதிமான் அது ஆபிரகாம் விசுவாசத்தினால பிழைச்சுக்கிட்டான் நீதிமான்னு. எப்படி பிழைச்சான்? அங்க வசனம் தெளிவா இருக்கு. ஆதியாகமம் 15:5-6. அவர் அவனை வெளியே அழைத்து, "நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை உன்னாலே எண்ண முடியுமானால் அவைகளை எண்ணு" என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, "உன் சந்ததி இந்த விதமாக இருக்கும்" என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அதை அவர் அவனுக்கு நீதியாகக் கருதினார். இங்க பாருங்க, ஒருத்தனுக்கு அ குழந்தை பாக்கியமே இல்ல. அவன பார்த்து வெளிய வந்து வானத்து நட்சத்திரத்த காமிச்சு, "உன் சந்ததி இந்த மாரி இருக்கும்" அப்படின்னு சொல்றாரு. அவன் ஆல்மோஸ்ட் சாராவுக்கும் வயசாகி ஆல்மோஸ்ட் அவளுடைய குழந்தை பெறுகிற அந்த தன்மையை நிப்பாட்டுற ஸ்டேஜ்க்கு வருது. இவரும் ஓல்ட் ஆகுறாரு. எ அ நல்ல ஏஜ் ஆகிருச்சு. அந்த நேரத்துல கர்த்தர் இப்படி சொல்றாரு. அப்போ அந்த வசனம் எப்படி இருக்குன்னா, அவன் கர்த்தரை விசுவாசித்தான். கர்த்தரை விசுவாசித்தான்னா ஈக்குவல் டூ கர்த்தருடைய வார்த்தைய அந்த அளவுக்கு அவன் விசுவாசிக்கிறான். அவன் பிளைண்டா நம்பிட்டான். ஆமா, அவர் சொல்லிட்டாரு, நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் சும்மா அவன நீதியா கருதல. கர்த்தர் ஹி கேன் சர்ச் எவரிஒன் ஹார்ட். டேவிட் சொல்றது போல, கர்த்தர் எல்லாருடைய ஹார்ட்டையும் ஆராய்ந்து அறிகிறவர். கண்டிப்பா இவருடைய ஹார்ட்ட ஆராய்ந்து அறிஞ்சிருப்பாரு. இவன் சும்மா வாயால சொல்றானா, இல்ல உண்மையிலேயே அவன் பிளைண்டா விசுவசிச்சுட்டானான்னு அறிந்து தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக கருதினார். ஹி கவுண்டட் ஹிம் அஸ் ரைச்சியஸ். ஆபிரகாம நீதிமானாக இங்க கடவுள் மாத்திட்டாரு. எதனாலன்னா, அவனுடைய இந்த விசுவாசம். இதே மாரி இன்னொரு டெஸ்டும் வச்சிருப்பாரு. அவன் ஐசக் ஒரு குழந்தைய குடுத்துட்டு, அந்த குழந்தைய எனக்காக பலியிடுன்னு சொல்லுவாரு. அப்பவும் அவனுடைய விசுவாசத்த டெஸ்ட் பண்ணுவாரு. ஏன்னா, நம்ம இப்ப அப்படி ஒரு வேர்ட் குடுத்துட்டோம் அவனுக்கு. பிளெஸ்ஸிங் நீ அண்ணாந்து பாரு நட்சத்திரம் மாரி அ உன்னுடைய சந்ததி இருக்கும் அப்படின்னு குடுத்துட்டோம். இப்ப ஒரு பையனையும் குடுத்துட்டோம். இவன திருப்பி கூப்பிட்டு அந்த பையனே பலியிட வைப்போம். இவன் அந்த வார்த்தை மேல இவனுக்கு டவுட் வருதான்னு டெஸ்ட் பண்றாரு. அப்பவுமே அவர் பிளைண்டா ஐசக்க கொல்றதுக்கு கைய நீட்டிட்டாரு. ஸோ இது எல்லாமே கர்த்தர் பார்த்து தான் அ அத புரிந்து தான் அவனுக்கு ஆபிரகாம ரைச்சியஸ் மேன்னு கர்த்தர் அறிக்கையிட்டது. ஓகேவா? இதத்தான் நான் இதுல எழுதியிருக்கிறேன் ஃபுல்லா. அடுத்து இங்க ஆபிரகாமுக்கு அப்புறம் ஓகே. அ ஆபிரகாம் இருக்கும்போது சட்டம் குடுக்கப்படல. லாஸ் குடுக்கப்படல. மோசஸ் மூலமா தான் குடுக்கப்பட்டது. மோசே தான் சட்டத்தை குடுத்தாரு தேவன்ட்ட வாங்கி. அப்ப ஆபிரகாமுக்கு அப்புறம் தேவன் எப்படி ஒருத்தரை நீதிமானாக கருதினார்? அதுக்கு வசனம் இருக்கு. உபாகமம் டியூட்ரானமி 6:25. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் அவர் சமூகத்தில் இந்த எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய கவனமாயிருந்தால் நமக்கு நீதியாயிருக்கும் என்று சொல்வாயாக. இங்க நீதிமான் தேவநீதி. இங்க நம்ம சொல்ற நீதி மனுஷ நீதியோ, உலக நீதி கிடையாது. ஒரு வேலையில இருக்கிற நீதி அப்படிலாம் கிடையாது. தேவநீதி. தேவன் ஒரு மனுஷன பார்த்து இவன் ரைச்சியஸ் மேன் அப்படின்னு ஹி இஸ் ஓகே எலிஜிபிள் டூ கம் டூ ஹெவன் அப்படின்லாம் சொல்லணும்னா, அதுக்கு ஒவ்வொரு பீரியட்லயும் ஒவ்வொரு இது. இங்க அ ஆபிரகாமுக்கு அப்புறம் கட்டளைகள் குடுத்ததுக்கப்புறம், அந்த கட்டளைகளின்படி பெர்ஃபெக்ட்டா எவன் கடைபிடிக்கானோ, அவன ரைச்சியஸ் மேன். அவன் ஹார்ட் லெவல்லயும் சரி, அவனுடைய பிராக்டிஸ்லயும் சரி, அவன் பெர்ஃபெக்ட்டா கடைபிடிக்கிறவன் மட்டும் தான் நீதிமான். இது ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல. ஏன்னா, அதுக்கப்புறம் வசனம் தெளிவா நெறைய வசனங்கள் இருக்கு. ஆதாம் வீழ்ச்சி அடைஞ்சு அ எல் பாவம் பாவம் ஃபுல்லா சிதைச்சிருச்சு மனுஷன. அதுக்கப்புறம் பைபிள் தெளிவா சொல்லுது, ஒருத்தருமே நீதிமான் அல்ல. கடவுள் ஒருத்தரையுமே நீதிமான்னு சொல்லவே முடியல. அப்படின்னு தான் இருக்கு வசனம்.
ரோமர் 3:10-12 அப்படியே ஒருவன் கூட நீதிமான் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டுப் போனார்கள். எஸ், பாவம் உள்ள வந்து நுழைஞ்சு வர ஆரம்பிச்சுச்சுன்னா, கடவுளுடைய ஸ்டாண்டர்ட் படி உன்னுடைய சொல்லாலும், சிந்தனையாலும், செயலாலும் எதுலயுமே நீ பாவம் செய்யக்கூடாது. உன்னுடைய ட்ரீம்ல கூட, கனவுல கூட. அப்படி யாராவது இருக்க முடியுதா? அப்படி யாராவது இருந்தாங்களா? ஒரே ஒருத்தர் காட் அண்ட் மேன் who lived on this earth, ஜீசஸ் கிரைஸ்ட் மட்டும் தான் பாவமே அறியாதவரா இருந்தார். வேற யாருமே அப்படி கிடையாது. அப்போ நீங்க நீதிமான் கிடையாது பை டிஃபால்ட். நீதிமான்ங்கிற பட்டம் வேணும்னா, அத நம்ம வசனத்துல பார்ப்போம். நியூ டெஸ்டமெண்ட்ல எப்படி அந்த பட்டம் வரும் அப்படின்னு. இங்க நம்ம ஓல்ட் டெஸ்டமெண்ட்ட பார்த்துட்டோம். ஆபிரகாமுக்கு எப்படி அந்த பட்டம் வந்துச்சுங்கிறதையும் பார்த்துட்டோம். இங்க வசனம் இப்ப நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா, வசனம் கிளீனா சொல்லுது, யாருமே நீதிமான் இல்லை. சங்கீதம் சாம்ஸ்ல சொல்றது, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டுப் போனார்கள். அவ்வளவு நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. இங்க நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. 2மே வசனம் கிளீனா இருக்கு பாருங்க. நன்மை செய்கிறவன் ஒருவனுமே இல்லை. கர்த்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அகைன். ரோமர் 3:23 மக்கள் அனைவரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை பெற தகுதியில்லாதவராகி விட்டனர். தேவனுடைய மகிமைன்னா என்னது? தேவனுடைய பக்கத்துல போய் உட்கார்றது. அவருடைய சீட்ல, அவருடைய வலது பக்கத்துல. அப்படி உட்கார்ற அந்த மகிமையான இடம், அந்த மகிமையை யாருமே பெற தகுதி இல்லாதவர்களா ஆயிட்டாங்க. தேவ நீதியில யாருமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. அதுதான் வசனம் சொல்றது. அப்புறம் இன்று கிருபை காலம். ஓகே, நம்ம இன்னைக்கு கிருபை காலத்துலயாக்கும் இருக்கோம். இன்னைக்கு நியூ டெஸ்டமெண்ட் பீரியட். அதுக்கு வசனம் கிளீனா சொல்லுது. ரோமர் 3:24 இலவசமாக அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். பாருங்க எவ்வளவு வசனம் எவ்வளவு அழகா டிராவல். நீங்க டிராவல் பண்ணீங்கன்னு வைங்க வசனத்தை கூட, அப்படியே உங்களுடைய புரிதல் ட்ரூத் கொடுக்க கொடுக்க உங்களுடைய ஆத்மா சந்தோஷமாகும். அப்ப இது வந்து இலவசமாக இயேசு கிறிஸ்துவனால இது வந்து கிஃப்ட். த்ரூ அவுட் பால் சொல்லியிருப்பாரு. எஃபேஷியன்ஸ்லயும் எல்லாத்துலயுமே எம்பசிஸ் பண்ணியிருப்பாரு. ரட்சிப்புங்கிறது ஒரு கிஃப்ட். கிருபை, கிரேஸ், கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பு. இயேசு ஜெயித்தாரு, மரணத்தை ஜெயமா விழுங்கினாரு, சாத்தானை ஜெயித்தாரு, அப்புறம் ரட்சிப்பை கொண்டு வந்தாரு. பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் அவருக்கு ஒருத்தருக்கு தான் இருக்கு. அவரு கொண்டு வந்த மீட்பை கொண்டு நம்ம நீதிமான்களாக்கப்படுகிறோம். இன்னைக்கு நான் இயேசுவினால் 33வது என்னுடைய வயசுல நான் இயேசு என்னை தொட்டார். நான் இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டேன். மறுபடியும் பிறந்தேன். அன்னையிலிருந்து நான் நீதிமான். ஐ ஆம் ரைச்சியஸ் இன் கிரைஸ்ட். நீதிமான் ஆக்கப்பட்டேன். ஹோலி ஃபாதர் வந்து என்னைய மேல இருந்து பார்ப்பாரு. பார்க்கும்போது ஆபிரகாம் எதனால ரைச்சியஸ் ஆனான்? ஓகே, அவன் என்னுடைய வார்த்தையை விசுவசிச்சான். அன்னைக்கு ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல நிறைய நீதிமான்கள் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க என்னுடைய கட்டளையை கடைபிடிச்சாங்க. அவங்க கரெக்டா கட்டளையை பிராக்டிஸ் பண்ணாங்க. அதனால அவங்க நீதிமான். இன்னைக்கு நியூ டெஸ்டமெண்ட்ல நான்லாம் ஜென்டைல். நான் ஒன்னும் இஸ்ரவேலர் கிடையாது. ஆனா இவன் பிரான்சிஸ் எதனால நீதிமான்? அவன் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கான். அதுல அவனுடைய விசுவாசம் இயேசுடைய பாடு, மரணம், உயிர்ப்புல அவன் முழுமையா நம்புறான். அவருடைய அந்த பாடு இவனுடைய பாவத்தை மன்னிக்குது அப்படின்னு அவன் முழுமையா நம்பிட்டான். அதனால அவன் ரட்சிக்கப்பட்டு அவன் அந்த மீட்பை பெற்றுட்டான். அதனால இவன் ரைச்சியஸ். அதனால இவன் நீதிமான். இதுதான் வசனத்துடைய நீதிமான். இது இல்லாம உலக பிரகாரமான உள்ள நீதியோ, இல்ல வேலையில நான் அப்படி இருந்தேன், வேலையில நல்லா பெர்ஃபெக்ட்டா இருந்தேன். இந்த நீதி பைபிளுக்கும் அந்த நீதிக்கும் சம்மந்தமே கிடையாது. இது தேவ நீதி. இது அப்படிதான் நீங்க பார்க்கணும். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும். இந்த கிருபை, இந்த நியூ டெஸ்டமெண்ட்ல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த பீரியட்ல உங்களுக்கு வர வேண்டிய 2 முக்கியமான வார்த்தை கிருபை அண்ட் இரக்கம். கிரேஸ் அண்ட் மெர்சி. இவருடைய 5 பேஜையும் நான் ரீட் பண்ணேன். இந்த 5 பேஜ்ல ஒரு இடத்துல கூட நான் கிருபை, மெர்சிங்கிற வார்த்தையே நான் பார்க்கல.
ஆனா நான் இன்னைக்கு டெய்லி மணிக்கு எத்தனையோ தடவ பிரேயர் பண்ணும்போதும், கிருபை, கிருபை. நான் மட்டும் இல்ல. எந்த ரட்சிக்கப்பட்டவனும் அவன் வாயிலிருந்து வர்றது கிருபை தான் வரும். கிருபை, இரக்கம். ஏன்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். அந்த கிருபையும், இரக்கத்தையும். அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதவங்களால அந்த வார்த்தையே வராது. இவருக்கு அந்த வார்த்தையே வரல. அதிலிருந்தே நான் கோடிட்டு காட்ட விரும்புறேன். ஐ அம் நாட் ஜட்ஜிங். நான் யாரையும் ஜட்ஜ் பண்ணல. பட் ரட்சிக்கப்பட்டவனுக்கு அந்த வார்த்தை தான் கிருபையும், இரக்கமும் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஏன்னா நீங்க நியூ டெஸ்டமென்ட் எடுத்து ரீட் பண்ணி பாருங்க. ஃபுல்லா கிருபை தான் இருக்கும். கிரேஸ், மெர்சி, கிரேஸ் அண்ட் மெர்சி அவ்வளோதான். ஏன்னா, நம்ம யாருமே தகுதி இல்லாதவங்க. தகுதி இல்லாதவனுக்கு ஒரு பெரிய பட்டத்த குடுத்தா எப்படி இருக்கும்? அது கிருபை தானே! பிச்சை தானே! அததான் நம்ம சொல்ல வரோம். ஸோ இறுதியா நான் முடிக்கிறதுக்கு முன்னால சம்மரி பண்றேன். அவரும் சம்மரி பண்ணியிருந்தாரு. அந்த சம்மரிய தான் நான் பண்றேன். அவருடைய வாதம் இறுதியா என்னன்னா, நான் காணும் உருவம் இயேசு கிறிஸ்துவினுடையது அல்ல. மாறாக அவை நம் முன்னோர்களின் உருவங்கள் என்பது எனக்கு தெரியும். அவரு ஒத்துக்கிறாரு. அவரு பார்க்கிற அவர் வீட்ல வச்சிருக்கிற இமேஜோ, இல்ல ஸ்டாச்சுவோ வந்து இயேசு கிறிஸ்துவோடைய உருவம் இல்லை. அது எல்லாமே அவங்க முன்னோர்கள் மேபி அவங்க போப்பா இருக்கும். அவங்க போப்பு உருவங்களோ அப்படின்னு அவங்க சொல்றாரு. அவரு அத ஒத்துக்கிறாரு. ஆனாலும் அந்த உருவத்தை கிறிஸ்துவின் உருவமாக விசுவாசத்துடன் காண்பதாலே நான் வாழ்கிறேன். அவரு இத சொல்லிட்டு அந்த ரைச்சியஸ் ஷால் லிவ் பை ஃபெய்த் நீதிமான் விசுவாசத்தில் பிழைப்பான்ங்கிற வார்த்தையும் போடிடுறாரு. அப்ப அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, நான் அந்த இமேஜ பார்த்து அதுல நம்பிக்கைய வச்சு நான் கிறிஸ்துவ வொர்ஷிப் பண்றேன். அதனால நான் வாழ்றேன். அந்த நம்பிக்கையினால நான் வாழ்றேன். அப்படி பைபிள்ல அப்படி ஒரு நம்பிக்கையே இல்லையா? நீங்க நான் ஒரு இமேஜ பார்க்கிறேன். இந்த இமேஜ பார்க்கேன். அதனால நான் கிறிஸ்ட்ட வொர்ஷிப் பண்றேன். அது மூலமா நான் வாழ்றேன் அப்படின்னு. இப்ப நீங்க சொன்ன ஒவ்வொரு வசனம் கோடிட்டதுக்கும் நான் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துட்டேன். எந்த கான்டெக்ஸ்ட்ல சொல்லப்பட்டது, அதனுடைய முழு பாயிண்ட் எத பாயிண்ட் பண்ணியிருக்கு எல்லாத்தையுமே. ஸோ, நீங்க சொல்ற விசுவாசம், இந்த இமேஜ்ல நான் இந்த ஃபோட்டோவ பார்க்குற விசுவாசம் பைபிள்ல எங்கேயுமே கிடையாது. இது நீங்களா ஒரு விசுவாசம்ங்கிறத ஒரு கான்செப்ட்ட தனியா எடுத்து, அதுக்கு நீங்க உயிர் குடுத்து, இப்படி நீங்க சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ, இன்னொன்னு கூட அவரு சொல்றாரு. அது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. கிறிஸ்தவ கடவுளின் பெயர்ல ஒரு உருவத்தை உருவாக்க அனுமதி இருக்குதாம். ஆனா மற்ற மத கடவுள்கள் பேர்ல தான் உருவாக்கக்கூடாதாம். இப்ப இந்து பேர்ல ஏதாவது ஒரு இமேஜையோ, ஃபோட்டோவையோ நீங்க பண்ணக்கூடாதாம். அதே இது நீங்க கிறிஸ்துவ கடவுள் பேர்ல மேரி, ஜோசப், ஜீசஸ் அப்படின்ட்டு நீங்க ஏதாவது உண்டு பண்ணி பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்றாரு. அகைன் இத என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல இதுக்கு மேல. அதுக்கப்புறம் முடிவுரை இது என்னுடைய முடிவுரை. நான் என்ன முடிக்கிறேன்னா, இதுதான் என்னுடைய கிளியர் பாயிண்ட். பைபிள்ல இந்த நடைமுறைகள் இவங்க சொன்ன வசனம் எல்லாமே ராங். அது எல்லாமே நான் இங்க தவறான புரிதல்கள நான் திருத்தியிருக்கேன். பைபிள்ல இவங்க பண்ற நடைமுறைகள் எதையுமே பைபிள் அனுமதிக்கல, எங்கேயும் இல்ல. அதனால கத்தோலிகர்களின் சிலை வழிபாட்டு பழக்கங்களை ஆதரிக்கும் எந்த வசனமும் இவற்றிலிருந்து கொடுக்கப்படவே இல்லை. இதை ஆதரிக்கிறதுக்கு இவர் சொன்ன இமேஜ்ன்னு ஏதோ ஒரு வசனத்த எடுத்து அத ட்ரை பண்ணிட்டு, நாங்க இதத்தான் பண்றோம். இங்க இப்படி எழுதியிருக்கு. அதனால நான் இத பண்றேன். ஆனா அங்க எழுதியிருக்கிறது வேற கான்டெக்ஸ்ட். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்ல. நீங்க அத சொல்லி ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றீங்க. ஸோ இதுதான் இதனுடைய முடிவு. ஸோ நான் பிரேயர் பண்றேன் கடவுள்ட்ட. கண்டிப்பா இந்த இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓப்பன் மைண்டடா இருங்க. மைண்ட ஓப்பன் பண்ணி நீங்களே அனலைஸ் பண்ணுங்க. அப்போ கர்த்தர் ஆவியானவர் உங்களுக்குள்ள வேலை செய்வார். ஆவியானவருக்கு இடம் குடுங்க. சரண்டர் பண்ணுங்க. அ இந்த வசனங்களை கேட்கும்போது, மே த லார்ட் பிளெஸ் யூ அண்ட் லீட் யூ இன் ஹிஸ் ரைச்சியஸ்னஸ். அடுத்த காணொளியில அவருடைய ரட்சிப்பை பத்தின அவருடைய புரிதல பார்ப்போம். அதுவரை மீண்டும் பிரேயர்ஃபுல்லா இருப்போம். கர்த்தருடைய வருகைக்காக வெயிட் பண்ணுவோம்.